அன்னையே, நம்பிக்கையை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது? அன்னையே, நம்பிக்கையை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது? ஆர்வத்தின் மூலமாக என நினைக்கிறேன். சிலர் இதை இயல்பாகவே பெற்றிருக்கிறார்கள். ஒருவருக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் அவர் பிரார்த்தனை செய்வது கடினம். ஆனால் ஒருவர் தனது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள பிரார்த்தனையை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். ஆர்வத்தின் மூலமாகவும் ஒருவர் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம். இத்தகைய குணங்களுக்கு முயற்சி தேவையாகிறது. ஒருவரிடம் ஒரு பொருள் இல்லை என்றால், அவர் வேண்டுமென்று விரும்பினால் அதற்கு மிக மிக தொடர்ந்த முயற்சி தேவையாகிறது. இடையறாத ஆர்வம், ஸ்திரமான சங்கல்பம், ஒவ்வொரு நொடியிலும் நேர்மை, இவை அனைத்தும் வேண்டும். அப்பொழுது அது ஒரு நாள் வரும் என்றோ ஒரே நிமிடத்தில் கிடைக்கும் என்றோ ஒருவர் நிச்சயமாக நம்பலாம். சிலருக்கு இது கிடைத்துவிடும். அதன் பின் அதற்கான எதிரான சக்திகள் வந்து தாக்கும். அவர்களுடைய சங்கல்பம் நேர்மையானதாக இருந்தால் இத்தாக்குதல்களில் இருந்து தங்கள் நம்பிக்கையை அவர்கள் பாதுகாத்து கொள்ளலாம். மற்றும் சிலர் சந்தேகம் கொள்பவர்களாக இருப்பார்கள். இதைவிட ஆபத்தானது வேறு எதுவுமே இல்லை. இது பழத்தினுள் ஒரு கிருமியை விட்டது போலாகும். அது பழத்தை முழுமையாக சாப்பிட்டுவிடும். இதை போன்று சந்தேகம் முதலில் மனதிலே தோன்றும். அப்பொழுது அதை தீர்மானத்துடன் மறுத்துவிட வேண்டும். அது என்ன செய்ய போகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்க கூடாது. இத்தகைய ஆவல் ஆபத்தானதாகும். சாதாரண நேர்மையான எளிமையானவர்களை விட மிகுந்த அறிவாளிகள் நம்பிக்கை கொள்வது கடினம். ஆனால் ஒரு அறிவாளிக்கு நம்பிக்கை இருந்தால் அது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அதிசயங்களை நிகழ்த்தும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகும்.